தமிழ்நாடு அரசு போராடுகிற நீட் தேர்வுக்கு எதிராக போராடுகிற மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னுடைய கோரிக்கை, இப்போ நான் போய் எனக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ளே போக வாய்ப்பு கிடைச்சப்பையும் இதே தான் தகவலை சொன்னாங்க. நாங்களும் நீட் தேர்வை எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களை தமிழ்நாடு காவல்துறை அடிக்கக்கூடாது, அவர்கள் மீது கை வைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாணவர்களோட துணை நிற்கணும். இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு அரசு ஏன்னா தமிழ்நாடு தான் நீட் எதிர்ப்பை வலுவாக கடந்த 10 ஆண்டுகளாக நீட் எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் போராடுகிற இளைஞர்கள் மேலே கை வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. நிறைய வீடியோஸை தமிழ்நாடு போலீஸார் போராடுகிற மாணவர்கள் அடிக்கிறத பார்க்க முடியுது. அதை செய்யக்கூடாது. அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். சார், நீங்கள் அமைச்சரை சந்திச்சப்போ உங்களுக்கு இந்த விஷயம் சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஏன் போராடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா? சம்மந்தம் இல்லை. அது எப்படி இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் இதற்காக இப்படி போராட வேண்டியதில்லை. இது எங்களுடைய நிலைப்பாடும் இதுதான் சொன்னாங்க. எங்களுடைய நிலைப்பாடு கேள்வி கேட்கும் போது நீங்க போயிட்டு வந்த பிறகு அவர் எங்க பையன் தான், நாங்க பாத்துக்கிறோம், பெருசு கொடுத்தாங்க இந்த செய்தியை அப்படின்னு கேட்டிருக்காரு, அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து தான். நான் அனிதாவுடைய அண்ணனா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்று குரல் கொடுத்தேன். அம்பேத்கருடைய குரலாக நான் போய் அம்பேத்கருடைய பேரனாக தான் நான் போய் நின்னேன். எனக்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் அடிப்பதை சகித்து கொள்ள முடியாமல் அந்த கோவத்தில் தான் நான் போய் அங்கே நின்று தொடர்ந்து பேசுவோம். நன்றி.